ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பாக இலவச தையல் இயந்திர திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவாக பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பாக இலவச தையல் இயந்திரம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இது விண்ணப்பம் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பாக இது வந்து முழுக்க ஆன்லைன் வழியாக வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். அதாவது பொது சேவை சேவை மூலிமா பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். மேலும் தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 முதல் 40 வயது உடைய பெண்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், விதவைகள், இது போன்றவர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து நலிவடைந்தவர்கள், அதாவது ஆண்டு வருமானம் 72,000க்கு கீழ் உள்ளவர்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்திலே போயிட்டு இதற்கான விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து நீங்கள் இலவச தையல் இயந்திரத்தை வந்து பெறலாம். மேலும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடத்தில் கண்டிப்பாக வந்து ஆதார் அட்டை வேணும். மேலும் பார்த்தீங்கன்னா தையல் பயிற்சி மேற்கொண்ட அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து தையல் இயந்திரம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இது முழுக்க இலவசமாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அனைவருமே வந்து இந்த திட்டத்தில் வந்து பயனடைந்துக்கலாம். அதாவது ஆண்களுமே வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உடல் ஊனமுற்ற ஆண்களாகட்டும் அல்லது பொருளாதார ரீதியாக வந்து நலிவடைந்த ஆண்கள் வந்து இதுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.